வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் பின்னங்களில் எடுத்துக்காட்டு 1.14 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி எடுத்துக்காட்டு 1.13 வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ அவங்க கணக்கு பார்க்கலாம். எடுத்துக்காட்டு 1.14 மேலே கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலையை மீதம் இருக்கும் பாலின் அளவை கண்டறிய 5 லிட்டரிலிருந்து 3 1/4 லிட்டரை கழிக்க. இப்போ மேலே கொடுக்கப்பட்டுள்ள சூழ்நிலைன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சூழ்நிலையை நம்ம இப்போ பார்த்துட்டு வருவோம். ஒரு நாள் அனிதாவின் அம்மா 5 1/2 லிட்டர் பால் வாங்கினார்கள். அவர்கள் 3 லிட்டர் 1/4 லிட்டரை பாலை பாயாசம் செய்ய பயன்படுத்தினார். எனில் எவ்வளவு பால் மீதம் இருக்கும்? அதாவது 5 1/2 மைனஸ் 3 லிட்டர் 1/4. இதுலேருந்து இதை கழிச்சோம்னா நமக்கு இது ஒரு கலப்பு பின்னமாக இருக்குது. இதுலேருந்து கழிச்சோம்னா மீதம் இருக்க பால் கண்டுபிடிச்சிடலாம். அந்த சூழ்நிலையை வச்சு தான் இதை பால் மீதம் இருக்க பாலை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் எடுத்து எழுதிக்குவோம். 5 1/2 மீதமுள்ள பாலின் அளவு கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம அதை எடுத்து எழுதிக்குவோம். மீதம் இருக்கும் பாலின் அளவு ஈக்குவல் டு 5 லிட்டர் 1/2 லிட்டர் மைனஸ் 3 லிட்டர் 1/4 லிட்டர். ஓகே, இதில் முழு எண்ணை பாருங்கள். முழு எண் எதில் இது பெருசு? 3 விட 5 பெருசு. அப்போ அதுக்கு தகுந்த கிரேட்டர் தன் குறி போட்டுக்குவோம். அதே மாதிரி பின்ன எண்ணில் பாருங்கள், எது பெருசாக இருக்கும்? 1/2 கிரேட்டர் தென் 1/4. ஓகேவா? இதுதான் இருக்குது. இதை நம்ம ஃபஸ்ட்டு தனித்தனியாக கழிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு முழு எண்ணெய் ஒன்றையும் கழிக்க போகிறோம். அடுத்து பின்ன எண்ணெய் கழிக்க போகிறோம். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் எடுத்து எழுதிக்கிட்டு கழிப்போம் வாங்க. அதை அப்படியே தூக்கி எழுதிக்கலாம். 5 1/2 மைனஸ் 3 1/4 ஈக்குவல் டு 5 மைனஸ் 3 முழு எண்ணெய் ஒன்றையும் தனியாக எடுத்து எழுதிட்டோம். ப்ளஸ்ஸு ப்ராக்கெட்டு 1/2 1/4 1/2 மைனஸ் 1/4 ஈக்குவல் டு 3 5 கழிச்சோம்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 2 இருக்கும். 2 ப்ளஸ் 1/2 1/4 கழிக்க போகிறோம். கழிக்கணும்னா அடிமானம் ரெண்டும் சேமாக இருக்கணும். அப்போ இங்கேருந்து 2க்கும் 4க்கும் மீச்சிருப்பது மடங்கு என்னவாக இருக்குன்னா 4. அப்போ 4 வரணும்னா இங்கே ஒரு இடத்துல 4 இருக்குது. இங்கே 4 வரணும்னா 1/2 4 வரணும்னா இங்கே மேலங்கிலேயும் நம்ம 2ஆல் மல்டிபிள் பண்ணணும். 4 வரணும்னா அது 1 × 2 2 × 2 மைனஸ் 1/4 ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 1/4 மைனஸ் இந்த இடத்துல 2 வரும். 2/4 மைனஸ் 1/4. ஓகேவா? இப்போ அடிமானம் ரெண்டுமே சேமாக வந்துடுச்சா? இப்போ 2 மைனஸ் 1 டிவைடட் பை 4ன்னு நம்ம எழுதிக்கிறோம். 2 ப்ளஸ் 2 மைனஸ் 1 டிவைடட் பை 4 ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 2 மைனஸ் 1 கழிச்சோம்னா 1. 2 ப்ளஸ் 1/4. இதை எப்படி எழுதலாம்னா 2 1/4ன்னு எழுதலாம். 2 1/4. ஓகேவா? 1/4 லிட்டர். மீதம் இருக்க பாலின் அளவு 2 1/4 லிட்டர். அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்